உனக்கு வேண்டியது, உன்னுடைய வாழ்விற்கு தேவையானது, நீ என்னிடம் கேட்டிருப்பது எல்லாமே ஒன்றுதான். சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து உன்னை மெய்சிலிர்க்க வைப்பேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. பொறுப்போடு நடந்து கொண்டு உன் வாழ்க்கையின் மீது கவனத்தை இப்பொழுது நீ செலுத்த ஆரம்பித்திருக்கின்றாய். உன்னை துரத்தி கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உனக்கு இப்பொழுது கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் அந்த தேடல்களின் முடிவு உனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். எதுவும் முடிந்து போய்விட்டது என்று கைவிடாமல் அந்த முயற்சியை நீ மீண்டும் செய்யும் பட்சத்தில் உனக்கான வெற்றி இப்பொழுது கிடைத்தே தீரும். சரியான காலம் கைகூடி வரும்பொழுது செய்கின்ற முயற்சி உடனேயே வெற்றியை பெறுகின்றது. காலம் தவறி செய்யப்படுகின்ற முயற்சி தோல்வியை சந்திக்கின்றது. இப்பொழுது உனக்கான சரியான நேரம் கூடியிருப்பதால் உன்னுடைய முயற்சிகள், உன்னுடைய திட்டங்கள், செயல்கள் யாவும் மிக பெரிய அளவில் இன்பத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும். காலத்தால் மாறாத விஷயங்கள் எதுவும் இல்லை. காலங்கள் மாறும் பொழுது காட்சிகளும் மாறும், உன்னுடைய கனவுகளும் கூட மாறும். நேரத்திற்கு ஏற்றாற் போல சில மனிதர்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல சிலருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் யாரையும் உன்னால் சரியாக கணிக்க முடியாத நிலையில் நீ இருக்கின்றாய். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று தெரியாத நிலை உன் மனதளவில் அந்த குழப்பம் இன்றளவும் உனக்கு இருப்பதால் ஒரு சில விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டு விடுகின்றது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை சூழ்நிலையும் காலமும் தான் தீர்மானம் செய்கின்றது. அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்து அது இப்பொழுது எல்லாம் அமைவது இல்லை. நல்லவர்கள் என்று நினைப்பவர்கள் அவர்களுடைய சூழ்நிலையில் சற்று தடுமாறி ஏதாவது ஒரு விஷயத்தை பாதகமாக செய்து விடுகின்றார்கள். தீயவர்கள் என்று நினைப்பவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு நல்லதை செய்து விட்டும் செல்கின்றார்கள். அதனால் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று ஆராய்வது எல்லாம் இப்பொழுது மனநிலையை பொறுத்து அமையாமல் சூழ்நிலையை பொறுத்து அமைவதாக மாறிப்போய்விட்டது. அந்த ஆராய்ச்சியின் மீது கவனத்தை நீ செலுத்தாமல் உன்னுடைய வாழ்க்கையின் மீது கவனத்தை நீ செலுத்து. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. காலத்தின் போக்கில் தானாக அவரவர்கள் மாற்றங்களை சந்திப்பார்கள். மனதளவில் உடலளவில் வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கஷ்டங்களிலும் கவலைகளிலும் துன்பங்களிலுமே இந்த வாழ்க்கை இப்படியே சென்று விடாது என்பதை மட்டும் தெரிந்து கொள். நடுநடுவே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் கிடைக்கக்கூடிய இன்பங்களையும் நாம் தான் அனுபவிக்க தவறி விடுகின்றோம். என் நேரமும் பிரச்சனைகளை பற்றியும் கவலையை பற்றியும் சிந்தித்து கொண்டிருப்பதால் உன்னை நோக்கி எப்பொழுதாவது வரக்கூடிய மகிழ்ச்சியை கூட நீ தவற விட்டு விடுகின்றாய். நாம் எதை அதிகமாக நினைக்கின்றோமோ அதை தான் மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொண்டும் இருப்போம். பிரச்சனைகளை ஏன் நினைத்து கொண்டிருப்பதால் அதையே நீ மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொண்டு இருக்கின்றாய் என்பதை இப்பொழுது நான் உனக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்பமான சூழ்நிலையை நீயே உருவாக்கி இன்பமாக இருப்பது போல உன்னுடைய மனநிலையை நீ மாற்றினால் அந்த இன்பம் தானாக உன்னிடம் இருக்க ஆசைப்பட்டு உன்னுடைய சூழ்நிலையே மகிழ்ச்சியாக மாறும். எது எப்படி நடந்தாலும் சரி, யார் எப்படி இருந்தாலும் சரி, நான் சந்தோஷமாக இருப்பேன் என்கின்ற ஒரு வைராகியத்தை நீ வைத்துக்கொண்டு எப்பொழுதும் புன்னகையோடு இருக்க நீ கற்றுக்கொண்டால் அந்த மகிழ்ச்சியும் உன்னிடம் இருக்க ஆசைப்பட்டு நிரந்தரமாக இருக்கும். நீ நினைப்பது போல உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் உன்னுடைய ஆழ்மனதில் நீ நலமாக வாழ்வாய் என்கின்ற நம்பிக்கை எப்பொழுதும் உன்னிடம் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு துளி சந்தேகமோ ஐயமோ துளிர் விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனதளவில் மேலோட்டமாக நீ சில விஷயங்களை என்னிடம் வேண்டிக் கொள்கின்றாய். இந்த நிலைமை இப்படி மாற வேண்டும், இந்த சிக்கல்கள் இப்படி தீர வேண்டும் என்று என்னிடம் வேண்டிக் கொள்கின்றாய். ஆனால் ஆழ்மனதில் இதெல்லாம் நடக்குமா கிடைக்குமா என்கின்ற ஒரு துளி ஐயம் துளிர்விட்டால் கூட அந்த எண்ணங்கள் தான் பலிக்கவும் செய்யும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை அமைகின்றது என்பதற்கு இதுதான் அர்த்தம். உன் கஷ்டங்களை எல்லாம் விரட்டி அடிக்க என்னுடைய வேல் எப்பொழுதும் உனக்கு துணையாக கவசமாக இருக்கும். உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் இந்த வடிவேலன் நான் போக்கி தருவேன்.
உன்னுடைய வாழ்க்கையை என் அருளினால் மாற்றி அமைக்கப்படும் என்பதை தெரிந்து கொள். உன்னுடைய நிம்மதியை குறைப்பதற்கு பிறருடைய செயல்களோ சொற்களோ எப்பொழுதும் காரணமாக அமையக்கூடாது. உன்னுடைய நிம்மதியை நீதான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர அது பிறர் தீர்மானிக்கும்படியாக நிச்சயம் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பதால் தான் வலியையும் வேதனையையும் நீ அதிகமாக சந்தித்து கொண்டு வருகின்றாய். சரியான நேரம் வரும்பொழுது தானாக அனைத்துமே கிடைக்கவும் நடக்கவும் செய்யும். நாம் சற்று பொறுமை காப்பது இல்லை. அவசரப்பட்டு அதற்குள்ளேயே பல விஷயங்களை செய்து அந்த விஷயத்தை நல்லபடியாக நடக்க விடாமல் செய்வதும் நாம் தான். நம்முடைய எண்ணங்களும் அவசர தன்மையும் தான். அவசரப்படாமல் பொறுமை காக்கும் பட்சத்தில் சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் கிடைக்கும். உடனடியாக அனைத்துமே கிடைத்துவிட வேண்டும் என்று எண்ணி பல விஷயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டு அமைதியாக நீ அமர்ந்து விடுகின்றாய். பின்னால் வருத்தப்பட்டு என்ன பலன்? உன்னுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டால் சற்று அவசரப்படாமல் பொறுமையை கையாள வேண்டும். எந்த விஷயத்தை எப்படி எதிர்நோக்குவது என்கின்ற தெளிவு அப்பொழுதுதான் உனக்கு கிடைக்கவும் செய்யும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதிகமாக நீ கவனத்தை செலுத்து. உனக்கு கிடைக்கக்கூடிய குறிப்புகளை எல்லாம் இந்த பிரபஞ்சத்திடம் இருந்து பெற்றுக்கொள். அந்த குறிப்புகளை சரியாக பயன்படுத்தினால் உனக்கான நல்ல முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும். மிக பெரிய அளவில் நீ சந்தோஷங்களை பெறுவதற்கு பல வரங்களை இனிமேல் நான் உன் வாழ்க்கைக்கு கொடுப்பேன். ஆரோக்கியத்தையும் சௌபாகியத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுத்து வளமோடு உன்னை வாழ வைப்பதுதான் இந்த வடிவேலனின் வேலையாக இனி இருக்கும். என்னை நம்பி வணங்குபவர்களை ஒரு நாளும் நான் கைவிட்டது இல்லை. படியேறி வந்து என்னை தரிசித்தவர்களை படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றி வைத்திருக்கின்றேன். ஒரு சில காரணங்களால் நீ விரும்பிய விருப்பங்கள் நிறைவேறாமல் போனால் அது கர்மத்தின் பலன் என்றை தெரிந்து கொண்டு அதை கடந்து வர முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அந்த காலத்தின் கட்டாயத்தின் பிடியில் சிக்கிக்கொண்டு கஷ்டப்பட்டு அதையே நினைத்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு முறை பள்ளத்தில் விழுந்து விட்டால் அங்கேயே கிடப்பதுதான் வாழ்க்கை என்று அர்த்தமாகி விடாது. உன்னை காப்பாற்றி கரம் தூக்க இந்த இறைவனுடைய கரங்கள் காத்து கொண்டிருக்கின்றது. பிடித்து மேலே எழுந்து வந்து வேகமாக உன்னுடைய இலக்கை நோக்கி நகர்ந்தால் போதும். வெற்றியை நீ சுலபமாக பெற்று விடலாம். எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் சரி செய்து கொடுக்க என்னால் முடியும். என் பின்னால் நீ வந்தால் போதும். என்னுடைய கரம் காட்டும் பாதையில் நீ சென்றால் போதும். நான் கைவிட்டு விடுவேனோ என்கின்ற எண்ணம் எப்பொழுதும் வேண்டாம். உன்னை கைவிடாமல் காப்பவன் நான். அள்ளி அள்ளி கொடுக்கும் கரங்களோடு உன்னை தேடி வந்து விட்டேன். இனி உன் துயரங்களும் துன்பங்களும் காணாமல் போய் இன்பங்கள் எல்லாம் அதிகமாக கிடைக்கப் பெறுவாய். நல்லது நடக்கும்.